अस्सलामु अलैकुम हाय फ्रेंड्स वेलकम बैक टू हेल्दी फूडीஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. அதுவும் எப்படின்னா ஜவ்வரிசி வச்சு செய்ய போகிறோம். ஜவ்வரிசி உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களையும் நான் உங்கள்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா என்னோடய சேனல் நேம் பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நான் அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். ஸோ ஒரு தவாவில் ஜவ்வரிசியை எதுவுமே சேர்த்துக்கல, நான் கீ எதுவுமே சேர்க்கலை, அப்படியே ப்ளைனாக நம்ம அந்த ஜவ்வரிசியை போட்டு பொரித்து எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி போட்டு இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது லைட்டாக கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் ஜவ்வரிசி, ஆனால் அது நல்ல ஒயிட்டிஷ் கலரில் நல்லா பொரிஞ்சு வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வெயிட் பண்ணணும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் உடம்பு சரியில்லை, த்ரோட் ப்ராப்ளம் வேறு. ஸோ அதனால தான் என்னால் வீடியோஸ் சரியாக அப்லோட் பண்ண முடியல, சாரி. நல்லா பொரிஞ்சு வரணும். ஜவ்வரிசி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் அதை என்ன சொல்கிறது, அல்சர் ஆகட்டும், வயிற்று புண்ணாகட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்கள், நம்ம இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது அது நல்லா பொரிஞ்சு வரும். வெடித்து வெடித்து மேலே தெரிக்கிற மாதிரி, கடுகு போட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு இது சவுண்டெல்லாம் கேட்கும். ஸோ பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது இப்படி நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கும் போது நமக்கு தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவாவது ஒரு தடவை நம்ம செஞ்சு வச்சா போதும். சாதாரணமாக மாவெல்லாம் இடித்து வைப்போல, அந்த மாதிரி இது செஞ்சு வச்சிட்டோம்னா நமக்கு எப்போ தேவையோ அப்போ இந்த எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜவ்வரிசி பொடி ரெடி ஆயிடுச்சு, மாவு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நான் இன்னொரு பேனில் கீ போட்டுட்டு கேஷ்யூவும் அப்புறம் காஞ்ச முந்திரியும் வதக்கி எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதே பேனில் அதே கீயில் நம்ம இந்த ஜவ்வரிசியை போட்டு வதக்கி எடுக்கலாம். சாரி, வதக்கி எடுக்க போகிறதில்ல, நம்ம வதக்கிட்டு அது கூடவே நம்ம வாட்டர் சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா அந்த கீயில் வதங்கும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. ஸோ அதனால தான் இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் ஆகும் நம்ம ஜவ்வரிசி. சாரி, நம்ம ஹல்வா நல்ல சாஃப்டாக இருக்கும் கீயில் வதக்கி எடுக்கும்போது. ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம இதில் வாட்டர் சேர்த்துக்கலாம். டக்குன்னு அடி பிடிச்சிடும், கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணிக்கு அளவெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. ஜவ்வரிசி வேக வேக கொஞ்சம் கட்டியாகும். ஸோ நம்ம பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா பிரச்சனை இல்லை. குழந்தைங்களுக்காகட்டும், வயிற்று புண்ணு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஜவ்வரிசி. ஒரு கூலிங்னஸ் கொடுக்கும் நம்ம வயிற்றுக்கு. ஸோ அதனால் அதுக்கப்புறம் ஃபீட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணுறவங்களுக்கு இதே மாதிரி நம்ம பொடி பண்ணி வச்சுட்டு நைட்டோ அல்லது காலையிலையோ பால் குடிப்போல், பாலில் ஒரே ஒரு ஸ்பூன் ஜவ்வரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா பாயில் பண்ணி குடிக்கும்போது நல்ல பால் சுரக்கும். உங்களுக்கு குழந்தைக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. வெரி வெரி ஹெல்த்தி. கட்டியெல்லாம் எதுவும் பிடிக்காது. நம்ம அப்புறம் தண்ணி சேர்க்கறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். லைட்டாக அந்த கரண்டி வச்சுட்டு இப்படி செய்யும்போது அந்த கட்டியெல்லாம் உடஞ்சிரும். ஸோ அதை பற்றி ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம இப்போது நல்லா கலரிட்டு தண்ணி போதுங்கிற அளவுக்கு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இதில் நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி இது பண்ணி விட்டாலே அந்த கட்டியெல்லாம் உடஞ்சிரும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னால் நாட்டு சக்கரை சேர்க்கும்போது என்னால் வீடியோ இது பண்ண முடியல, காட்ட முடியல. இப்போ நான் நாட்டு சக்கரை மட்டும் தான் சேர்த்துருக்கேன், எந்த ஒரு கலர்ஸுமே எதுவுமே சேர்க்கலை.
ஏலக்காய் பொடி கூட நான் சேர்த்துக்கல இதில். ஸோ உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இடையில கீ விட்டுட்டு அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். நம்ம ரெசிபி ரெடி ஆயிரும். கீ வந்து எனக்கு அதிகமாக சேர்த்துப்பேன் நான் எப்போவுமே. உங்களுக்கு பிடிக்கலைன்னா அதையும் ஸ்கிப் பண்ணலாம். ஆனால் கொஞ்சமாச்சும் கீ சேர்த்துக்கோங்க, ஹல்வாக்கு டேஸ்ட்டு அதை தான் அதிகமாக கொடுக்கும். நல்லா கிளறி விட்டுட்டு பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும்ல, அதுதான் நம்மளோட பதம். அந்த டைம் வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். அதை ஆற வச்சதுக்கப்புறமே நம்ம ஜவ்வரிசி வந்து எப்படின்னா ஒரு புட்டிங் மாதிரி ரெடி ஆயிரும். அதாவது ஹல்வா மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கிற மாதிரி ரெடி ஆயிரும். அது ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் அது தன்னால் செட் ஆயிரும். ஸோ நம்ம இப்போ இதில் நாட்டு சுகர் தான் சேர்த்துருக்கோம். அதனால் கண்டிப்பாக சுகர் பேஷண்ட்ஸ் கூட கண்டிப்பாக சாப்பிட்லாம். வெயில் காலத்தில் வயிற்றுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஜவ்வரிசி. வயிற்றுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த அல்வா. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் போட மறந்துடாதீங்க. இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்ம டெக்கரேட் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, கண்டிப்பாக சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்கள கூட சாப்பிடணும்னு தூண்டும். ஸோ அதுக்காக தான் இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே. உங்களுக்கு தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அது வந்து ஜவ்வரிசி மட்டும்தான். ஜவ்வரிசி நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சோம்ல, அந்த ஜவ்வரிசி தான் நான் மேலே லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுறேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நம்மளோட ஜவ்வரிசி ஹல்வா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக வாயில் போட்டோன்னே மெல்ட் ஆகிடும். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த பொடி மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா போதும். வீட்டில் கெஸ்ட்டு திடீர்னு வந்த உடனே கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.